இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிக அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அன்றைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகளை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த பாடுகள் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்பொழுது இந்த பாடுகள் எப்பொழுது நீங்கும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நாள் இந்த பாடுகளிலே நான் இருப்பது என்று புலம்புகிறோம். எத்தனை நாள் இந்த வியாதியிலே நான் காலத்தை தள்ளுவது, எப்பொழுது என்னுடைய கடன் பிரச்சனை மாறுவது என்று புலம்புகிறோம். ஆனால் பவுல் தன்னுடைய பாடுகளை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை குறித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அவருடைய விசுவாசம், தன்னுடைய வாழ்க்கையில பாடுகளை இருப்பதை அறிந்து அவர் சொல்ற வார்த்தை இது சீக்கிரத்தில் நீங்கி போயிடும். அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அநேக இடங்களிலே அற்புதங்களை செய்யும் பொழுது சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று. உங்கள் பாடுகளிலே உங்கள் விசுவாச வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பவுலை போல இது சீக்கிரத்தில் போய்விடும் என்று விசுவாசிப்போம். இது சீக்கிரத்தில் மாறிவிடும் என்று விசுவாசிப்போம். இந்த காரியத்தில் ஆண்டவர் சீக்கிரத்தில் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசிப்போம். சீக்கிரத்தில் நடக்கும். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் பிரகண்டனப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் இந்த பாடு நீங்கும் என்று சொல்லுவோம். நம்முடைய விசுவாசத்தை பரலோகத்தின் தேவன் கனப்படுத்துவார். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த விசுவாசத்தின்படியே நம்முடைய பாடுகளை எல்லாம் சீக்கிரத்தில் ஆண்டவர் நீக்கி போடுவார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் பாடுகள் எத்தனை வருடம், எத்தனை காலம் என்று இனி நாங்கள் புலம்பாதபடி அதி சீக்கிரத்தில் என் பாடுகள் நீங்கிவிடும், என் உபத்திரவம் நீங்கிவிடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்கள் நீங்கட்டும். துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் வேதனையை கண்ட நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும். அற்புதத்தை காண செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.